எனக்கு அன்பானவர்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பது பழமொழி. மனுஷன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள சத்தியம். ஆனாலும் நாம் விதைப்பது ஒன்றாகவும் அறுப்பதை வேறொன்றாகவும் எதிர்பார்ப்பது எப்படி சாத்தியமாகும்? மாமரத்தில் விதையை விதைத்துவிட்டு அதில் கொய்யா பழத்தை எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான நீரை கொடுக்க முடியாதே. இதன்படி நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு நன்மை செய்வோமே ஆகில் நமக்கு நன்மை பலனாக கிடைக்கும். அதே சமயத்தில் தீமை செய்வோமே ஆகில் நிச்சயம் நமக்கு தீமையே நடக்கும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்துல அகாஸ்வேரு ராஜா வாழ்ந்த நாட்களில் தலைமை அமைச்சராகவும் ஆலோசகராகவும் இருந்த ஆமான் என்ற ஒருவன் இருந்தான். அகாஸ்வேரு ராஜா அவனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இது நிமித்தமாக அரண்மனை வாசலில் இருக்கின்ற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்றும் ராஜா கட்டளையிட்டிருந்தான். இந்த சமயத்தில் அரண்மனையில் இருந்த எஸ்தரின் வளர்ப்பு தந்தையாகவும் அவளுடைய பாதுகாவலராகவும் ஆலோசகராகவும் இருந்த மொர்தகாய் என்கின்ற யூதன் மட்டும் ஆமானை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. மேலும் இந்த எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவின் ராணியாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்தாள். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கின்ற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனிடம் சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாததினால் அதை ஆமானுக்கு அறிவிக்கின்றார்கள். ஆமான் மொர்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மிகவும் கோபம் நிறைந்தவனானான். இது நிமித்தம் மொர்தகாயை மட்டும் அழிக்க அவன் விரும்பாமல் மொர்தகாயின் இனத்தாராகிய யூதர் அனைவரையும் அழிக்க ஆமான் வழிதடுகின்றான். ஆகவே தந்திரமாக மொர்தகாயையும் அவன் இனமான யூதர்களையும் குறிப்பிட்ட ஒரே நாளில் சிறுவர் முதல் பெரியோர் வரை குழந்தைகளும் பெண்களும் உட்பட யூதர் அனைவரும் கொல்லப்பட்டு அழிந்து நிர்மூலமாகி போகுமாறும் அவர்தம் உடைமைகள் கொள்ளையிடப்பட வேண்டும் எனவும் எழுதப்பட்ட அரசாணையை ராஜாவின் இடமிருந்து பெற்று அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட செய்கின்றான். இந்த செய்தி மொர்தகாய்க்கு அறிவிக்கப்படுகின்றது. இந்த அரசாணையின் ஒரு நகலை மொர்தகாய் எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து அனுப்புகின்றான். அத்தோடு எஸ்தரை ராஜாவிடம் சென்று அவர் முன்னிலையில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். ராஜாவால் அழைப்பு பெறாத ஆண் பெண் எவரும் அது ராணியாக இருந்தாலும் ராஜாவின் உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், யாருக்கு ராஜா தம் போர் செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்கிற ஒரு சட்டம் இருந்தது. நான் செத்தாலும் சாகின்றேன் என்று எஸ்தர் சொல்லி சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கின்றாள். ராஜாவின் கண்களில் அவளுக்கு இரக்கம் கிடைக்கின்றது. ராஜா தன் கையில் இருக்கின்ற பொற் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டுகின்றான். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கின்ற மன்றாட்டு என்ன? அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரவேண்டும் என்கிறாள். முதல் நாள் விருந்தை முடித்துக் கொண்டு ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்படுகின்றான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கின்ற மொர்தகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கின்றதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தகாயின் மேல் மிகவும் கோபம் நிறைந்தவனானான். ஆனாலும் ஆமான் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் நண்பர்களையும் தன் மனைவியையும் அழைத்து அங்கு அரண்மனை வாசலிலே நடந்ததை அவர்களிடம் கூறுகின்றான். இதை கேட்டு அவனுடைய மனைவியும் நண்பர்கள் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் விருந்துக்கு செல்லும் பொழுது ராஜாவினிடம் சொல்ல வேண்டும் என்று அவனை தூண்டிவிட அதன்படி ஆமான் தூக்கு மரத்தை செய்து வைக்கின்றான். எஸ்தரின் அழைப்புக்கு இணங்கி 2ஆம் நாள் விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் செல்லுகின்றனர். இப்படியாக விருந்து நடைபெறுகின்ற சமயத்தில் மீண்டும் ராஜா எஸ்தரிடம், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்கின்றான். அதற்கு எஸ்தர், என் மக்களும் நானும் கொலையுண்டு அழிந்து நிர்மூலமாகி போகும்படி விலை பேசப்பட்டிருக்கின்றோம் என்று கூற, அதற்கு ராஜா, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்று கேட்கின்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்கிறாள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கின்ற பிரதானிகளில் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தகாய்க்கு ஆமான் செய்து வைத்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டாண்டையில் நாட்டப்பட்டு இருக்கின்றது என்று கூற, அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்கின்றான். அப்படியே ஆமானை மொர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் தூக்கிலிடுகின்றனர். இந்த சம்பவத்துல ஆமான் தன்னுடைய மேட்டிமையின் நிமித்தமாக மொர்தகாயை கொன்று போட தான் செய்து வைத்திருந்த தூக்கு மரத்தில் தானே தூக்கிலிடப்படுகின்றான். தீமையை விதைத்த இவனுக்கு தீமையே பலனாக வந்து சேர்ந்தது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் எவைகளை விதைக்கின்றோம் என்பதில் மிகவும் கவனமாக இருப்போம். பரிசுத்த தேவன் அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். படுகுழியை வெட்டுகின்றவன் தானே அதில் விழுவான் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும்.
ஆகவே நாம் பிறரால் நேசிக்கப்பட முதலாவதாக நாம் பிறரில் அன்பு கூறுவோம். நாம் ஆசீர்வாதமாக இருக்க பிறரை ஆசீர்வதிப்போம். நாம் மன்னிக்கப்பட பிறரை நாம் முதலில் மன்னிப்போம். பிறர் நம்மை மதிக்க நாம் பிறரை முதலில் மதிப்போம். மகிழ்ச்சியுடன் இருக்க பிறரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க பழகிக் கொள்வோம். மற்றவர்கள் எவைகளை நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அவைகளை முதலாவதாக அவர்களுக்கு நாம் செய்வோம். கூடுமான மட்டும் அன்பையும் நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சியையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் உற்சாகப்படுத்தும் நேர்மறையான வார்த்தைகளையும் வாழ்த்துக்களையும் விதைப்போம். இவைகள் விளைவிக்கும் இனிமையான பலன்களை அறுவடை செய்வோம். இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.